நம்ம ஊர் நம்ம மண். இந்த காணொளியை பதிவு பண்ணும்போது என் மனசுக்கு மன நிறைவு அடைஞ்சிச்சு. 1000 காணொளி பார்த்துருப்பேன். இப்படி ஒரு காணொளி நானே நேரம் இருந்து எடுப்பேன்னு நான் கனவுல கூட நினச்சதில்லை. இயற்கை அண்ணே எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தான் இது. தொலி அடிக்கிறதுக்காக தண்ணி நிரப்பி அந்த தண்ணியில் மாடு நடந்து போகும்போது ஹே ஹேன்னு அவங்க அமற்ற சத்தம், அடாடா என்ன ஒரு அழகு. இந்த ஏறு தழுவுறதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு நினைவுக்கு வருது. மணப்பாற மாடு கட்டி மாயவரும் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. ஸ்ருதி தாளம்லாம் பார்க்காதீங்க, அருமையான வரி. எப்படி பண்ணணுன்றத அதில் சொல்லியிருப்பாங்க. இயற்கையோட ஒன்றது தான் மனித வாழ்வுன்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. ஓரளவுக்கு நல்லா படித்தாச்சு. இனி விவசாயத்தையும் ஒரு கை பார்த்துருவோம்னு தம்பியிலேருந்து எல்லாருமே விவசாயத்துக்குள்ளே இறங்கியாச்சு. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் நாற்று நடுறதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. தொடர்ந்து இணைஞ்சே இருங்க. அப்புறம் ஸ்கூல் டயத்தில் படித்த ஒரு பழமொழி கூட ஞாபகம் வருது. நெல்லுக்கு நண்டோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு திருவாரூர் தேரோட. இதுக்கு அர்த்தம் இவ்வளோ கேப்ஸ் விட்டு அந்த இதெல்லாம் நடணுமா. என் கண்ணுக்கு விருந்து மாதிரி இருந்துச்சு. பாதை நடுவில் 2 பக்கமும் வயக்காட்டில் தண்ணி நம்பி நாற்று நடுறதுக்கு மண் வாவான்னு கூப்பிடுது. என் கேமரா பார்வையோ அந்த மாடு ஏர் தழுவுறது, பின்னாடி 2 மரம், அப்புறம் மலையை தான் பார்க்குது. என்னோடு சேர்ந்து நீங்களும் ரசித்து பார்க்க இன்னும் நிறையா இருக்குது. தொடர்ந்து மண்வாசம் தொடர ஆதிரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அகலமாக உழுகிறத விட ஆழமாக உழுவுறதே மேல்.